எல்லாருக்கும் வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்து, அதுவும் திமுக எங்கள் அரசியல் எதிரி, பாஜக எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி என்னைக்கு இந்த கட்சியை ஆரம்பித்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரோ, அதிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள்கிட்ட கிடைக்கிற அன்பையும் ஆதரவையும் பார்த்து கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யறதுனே தெரியாமல் தவிச்சு போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பதற்றத்திலையும் பயத்திலையும் தான் தளபதி விஜய் அவர்கள் மீது பல்வேறு வதந்திகளையும் பொருளைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட கைகூலி மீடியாக்களையும் அரசியல் புரோக்கர்களையும் வச்சு பரப்பிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழலில் ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை வச்சு அரசியல் பேசுறது அப்படின்றது திமுகவுக்கு ஒரு புதிய விஷயமே கிடையாது. ஏன்னா அது திமுகவோட ஒரு டெம்ப்ளேட் அரசியல். அவங்க எப்போ கட்சி ஆரம்பித்தாங்களோ அதிலிருந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையை விமர்சனம் செஞ்சு மட்டுமே தான் அவங்களோட அரசியலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க. திமுகவால் அவங்கள எதிர்க்கிறவங்கள யார் ஒருத்தங்க திமுகவை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்கள கொள்கை ரீதியாகவும் கோட்பாட்டின் ரீதியாகவும் எதிர்க்கிறதுக்கு திமுகவுக்கு கொஞ்சம் கூட திராணியும் தெம்பும் கிடையாது. ஸோ அதனால் திமுக என்ன பண்ணும் அப்படின்னா, யார் அவங்களை எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்களோட பர்சனல் லைஃப்பை வச்சு தான் எதிர்க்கும். மக்கள்கிட்ட ஒரு அவப்பெயரை உருவாக்கி மக்கள்கிட்ட இருக்க அன்பையும் அந்த ஆதரவையும் எப்படியாவது கலைக்கணும் அப்படின்றதான் டிஎம்கே பண்ணுவாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்றது ஒரு சேவை கிடையாது. அரசியல் அப்படின்றது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ். ஸோ திமுக அந்த பிஸ்னஸ்க்குள்ள அந்த தொழிலுக்குள்ள வேற யார் வந்தாலும் அவங்கள எப்படியாவது முடிச்சு கட்டணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் திமுக இப்போ தளபதி விஜய் அவர்களை எப்படியாவது ஓரம் கட்டணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே திமுக கை கொடுக்கல அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. தளபதி விஜய் அவர்களுக்கு மக்கள்கிட்ட நாளுக்கு நாள் அன்பும் ஆதரவும் பெருகிட்டே தான் போதே தவிர திமுகவோட சதி செயல்களால் கொஞ்சம் கூட ஒரு பேக் ஃபயர் ஆன மாதிரி எதுவுமே தெரியல. தளபதி விஜய் அவர்களும் பர்சனல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் மூலமாக எங்களை தலைகுனியவும் விட்டுற மாட்டார். ஸோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையும் அந்த அன்பும் அந்த ஆதரவும் எங்கள் தளபதி கிட்ட எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவர் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது. அவர் எப்படின்னா, அவரை நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணனா, தம்பியா, பிள்ளையா, மகனா, ஒரு மாமாவா, வீட்டில் இருக்க அண்ணன், தம்பி, தங்கச்சி, அப்பான்னு இருக்க குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாரும் ஒரு உறவாக அவரை பார்க்குறாங்க. எமோஷ்னலாக தளபதி விஜய் அவர்கள் கூட நாங்கள் எல்லாருமே கரெக்டாக இருக்கோம். அந்த எமோஷனால தான் இன்றைக்கி அவர் பின்னாடி இவ்வளோ பேர் நிற்கிறோம். நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் அவருக்கு எதிராக கொடுத்தாலும், அவர் மேலே எவ்வளோ வன்மத்தை கக்கினாலும், அவருக்கு பின்னாடி அவர் மேலே எவ்வளோ ஒரு அவப்பெயரை நீங்கள் ஒன்று பண்ணாலும் அதையெல்லாம் நாங்கள் துளியும் கண்டுக்காமல் இன்றைக்கி அவ்வளோ பேரும் நிற்கிறோம் அப்படின்னா அவர் கூட நாங்கள் இன்றைக்கி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கோம். அவரும் எங்கள் கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்காரு. அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கறதுனால தான் ஒரு தீய விஷயங்கள் எதையும் இந்த குடும்பத்துக்கு அவர் செய்ய மாட்டார். இந்த குடும்பம்னு நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்டையும் மொத்த தமிழ்நாட்டையும் தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பல விஷயங்களை பரப்பலாம், இதோட மட்டும் இல்லை. டிஎம்கே இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை செய்வாங்க. எலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், தளபதி பற்றி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல்வேறு விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துவாங்க, திணிப்பாங்க. டிஎம்கேவுக்கு தெரியும் சைக்கலாஜிக்கலாக எப்படி ஒருத்தங்களை அஃபெக்ட் பண்ணணும், சைக்கலாஜிக்கலாக மக்களை எப்படி டைவெர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டிஎம்கேவுக்கு நல்லா தெரியும். அந்த கைவந்த கலையை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்கணும்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இங்கே எடுபடாது. ஸோ எந்த விஷயத்தை எப்படி திணிச்சா மக்கள்கிட்ட கொண்டு போய் இது பண்ணனா சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக கொண்டு போயிட்டே இருந்தாங்கன்னா அது நம்மளை பாதிக்கும், டைவெர்ட் பண்ணும். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் ஒரு சின்ன சோர்வு கூட இங்கே ஏற்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கடந்த வாரங்களில் ஏற்பட்ட ஒரு சில விஷயங்கள் ஒரு சின்ன சோர்வை மக்கள்கிட்டையும் தளபதியோட தொண்டர்கள்கிட்டையும் ஏற்படுத்துச்சு. ஆனால் மக்கள் அதுக்கப்புறம் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் இது நடக்குது, எதனால் நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு 1008 பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. டெய்லியும் இங்கே பல்வேறு பெண்களுக்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகள், பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. டெய்லியும் இதன் மூலமாக பல பெண்களும் குழந்தைகளும் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எந்த ஒரு மீடியாவும் பேசுதான்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க. இது எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணுறதுக்கு வேறு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு நியூஸை கொண்டு வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு அடிச்சுட்டு இருப்பானுங்க. இதே தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு குண்டூசி விழுந்துச்சுன்னா கூட அந்த நியூஸை அவனுங்க ஃப்ளாஷ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக டிபேட் பண்ணி ஒரு 10 பேர் உட்காந்துட்டு ஒரு செய்தி ஊடகத்துக்குள்ள 10 பேரை உட்கார வச்சுட்டு 10 அரசியல் விமர்சகர்னு சொல்லி பல டிஎம்கே அரசியல் புரோக்கர்களையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு
சம்மந்தமே இல்லாத ஒரு டிபேட்டை நடத்திட்டு இருப்பாங்க. மக்களோட பிரச்சனைக்காக என்னைக்காவது எந்த ஒரு செய்தி ஊடகமாவது இன்னைக்கு ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மக்களோட பிரச்சனையை வச்சு என்னைக்காவது ஒரு டிபேட் நடத்திருக்கேன் எந்த செய்தி ஊடகமாவது? அதை பண்ணவே மாட்டாங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக என்ன விஷயங்களை பேச முடியுமோ, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கான ஒரு டிபேட்டு தான் செய்தி ஊடகங்கள் எல்லாமே நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஸோ அப்படி இருக்கப்பவே நம்ம புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே திமுகவோட ஒரு ஒரு வேலை தான். அவங்களோட எல்லா நியூஸ் மீடியாவுமே அவங்க கண்ட்ரோலில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த நியூஸ் சேனலில் வரதையும், இந்த செய்தி பேப்பரில் செய்தித்தாள்களில் வரதையும், இந்த யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு பேசுவாங்க பாருங்கள், இதையெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் முட்டாள்தனமாக இருந்துடக்கூடாது. இவங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா இவன் யார், இவனோட பின்புலம் என்ன, இவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த அரசியல் களத்தில் நாம் மீண்டு வர முடியும். திமுகவை ஆட்சி கட்டிலேருந்து நிரந்தரமாக ஒழிக்க முடியும். மீண்டும் ஒரு முறை திமுக இந்த ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் சுடுகாட்டுக்கு தான் போகணும். கண்டிப்பாக அதுதான் நடக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மக்களோட நலன்லாம் எதுவும் கிடையாதுங்க. அவங்களோட நலன் என்ன, அவங்களோட பாக்கெட்டோட நலன் என்ன, அதை தான் பார்ப்பாங்க. இருக்க ஒவ்வொரு அமைச்சரும், ஒவ்வொரு எம்எல்ஏவும், ஒவ்வொரு கவுன்சிலர் முதற்கொண்டு எல்லாரோட எண்ணமும் அதை தான் இருக்கும். அவங்களோட பாக்கெட்டுக்கு என்ன வேணும் அதை தான் பார்ப்பாங்களே தவிர மக்களோட தேவைகளையும் கஷ்டங்களையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுலாம் திமுகவோட அரசியல் கிடையாது. அவங்களோட அரசியல் அது கிடையவே கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் எல்லாமே பணம், காசு தான். அங்கே ஒரு மலை இருக்கா, அது காசு. அங்கே ஒரு ஆறு இருக்கா, அதுலேருந்து மண் எடுக்கலாம், அது காசு. அங்கே ஒரு காடு இருக்கா, அதை அழிச்சு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாம், அது மூலயமா நமக்கு ஒரு கமிஷன் வரும், அது நமக்கு காசு. இப்படி எல்லாத்தையுமே காசாக தான் பார்க்கும். அங்கே ஒரு ஆறு இருக்கா, அந்த ஆறுலேருந்து தண்ணி எடுத்தால் அது ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகுது, ஏதோ ஒரு நிறுவனம் அந்த தண்ணியை யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு காசு. எதுனாலுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் காசு தான். இது வந்து இயற்கை வளம், மண் வளம், இது மக்களோட எதிர்காலம், மக்களோட ஃபியூச்சரு, இதெல்லாம் இருந்தால் தான் மக்கள் எதிர்காலத்தில் வாழ முடியும் அப்படின்ற என்னாலும் டிஎம்கே கிடையாது. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் காசு இருந்தால் அவங்க நல்லா வாழலாம், அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். எந்த ஒரு நாட்டிலையாவது நீங்கள் இப்படி பார்த்துருக்கீங்களா? ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு குடும்பத்தில் வழியாக தாத்தாலேருந்து, அப்பன்லேருந்து, மகன்லேருந்து, கடைசியாக பேர வரைக்கும் இன்றைக்கி அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க மட்டுமா பரவாயில்ல, அவங்களோட அத்தை, மாமனாருன்னு சொல்லி அவங்கள சுற்றி இருக்க எல்லா சொந்தக்காரங்களும் இந்த அரசியலில் இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் அவர் அரசியல் பதவியில் இருக்காங்க. நினச்சி பாருங்க, இது மக்களாட்சியா, மன்னராட்சியா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணுங்க. எனக்கு எப்படி சில பேர் வந்து டிஎம்கேவுக்கு அப்படி முட்டு கொடுக்குறாங்க, எப்படி எனக்கு என்னை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன். எப்படி இவங்க இத்தனை விஷயங்கள் நடக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்டேஷனுக்கு நம்மளை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஸ்டேஷனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, அங்கே போனால் கட்ட பஞ்சாயத்து, அரசியல் தள்ளிட்டு தான் இருக்குது. சொந்தக்காரன், மாமன், மச்சான், என் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை, தம்பிக்கு ஒரு பிரச்சனைலாம் பார்க்க மாட்டான். அந்த இடத்துல கூட வந்து அரசியல் தான். என் கட்சிக்கார அதில் இன்வால்வ் ஆயிருக்கானா, அப்போ நான் அதில் வரமாட்டேன்ப்பா, நான் உனக்கு சப்போர்ட்டாக வந்து ஸ்டேஷனில் நிற்க மாட்டேன்ப்பா அப்படின்னு தான் விட்றானுங்க. அப்போ நினச்சி பாருங்கள் சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில் இருக்குன்னு. மக்களோட சில பேரோட மனநிலைமைலாம் எப்படி இருக்குது புரியல. எதன் அடிப்படையில் அவங்க திமுகவுக்கு இன்னமும் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரியல. டெய்லியும் நியூஸ் சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நியூஸ் சேனல்லாம் வராது, நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தான் உண்டு. எத்தனை குழந்தைங்களுக்கு எதிராக பாலியல் வன்புணர்வு நடக்குது, எத்தனை குழந்தைங்களை கற்பழித்து கொலை பண்ணுறாங்க, எத்தனை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு நடக்குது, எத்தனை இடத்துல எத்தனை கொலைகள், எத்தனை பேர் வெட்டி கொள்கிறானுங்க, கஞ்சா, போதைப் பொருள்லாம் எவ்வளோ சரளமாக இந்த தமிழ்நாட்டில் பரவி கிடக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த கையிலாகாத திமுக அரசு தானே. ஏன் அதை பற்றி என்னைக்காவது நம்ம யோசிக்கிறோமா? எப்படி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு டிஎம்கே இன்னமும் மக்கள் ஆதரிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. இதுக்கப்புறமும் நம்ம தெளிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கை இல்லை, வரப்போகிற உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையும் உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலம் தான் பாதிக்கப்பட போகுது. நீங்கள் இத்தனை வருஷமாக பெரியவங்க எல்லாமே ஒரு 50 வருஷமாக டிஎம்கே அதிமுகன்னு மாற்றி இப்படியே ஓட்ட போட்டு எதிர்காலத்தையும் இந்த மண் வளத்தையும் தமிழ்நாட்டையும் முடிச்சு கட்டிட்டீங்க. இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது தெளிவு வந்து டிஎம்கே சரியில்லைனா ஏடிஎம்கே சரியில்லைனா டிஎம்கேன்னு மாற்றி திருடன் கையில் சாவி கொடுக்கறத விட்டுட்டு புதுசாக இன்றைக்கி வந்திருக்க ஒருத்தர்கிட்ட இந்த ஒரு முறை அவரை நம்பி கொடுத்து பாருங்கள். ஏன் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தான் அடுத்த மாற்று அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் நிகரான மக்கள் பலமும் நிகர்ன்னு சொல்ல முடியாது. அவங்கள மீறி இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்குது, மக்கள் ஆதரவு அவர்கிட்ட இருக்குது. இவரை விட்டால் அவங்கள 2 பேர்த்தையும் எதிர்க்கிறதுக்கு வேறு ஆள் கிடையாது. அந்த நிலைமையில் வேறு யாருமே கிடையாது. மாற்றுக் கட்சிகள் எத்தனையோ பேர் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் எதிர்க்கிற அளவுக்கு நிகரான மக்கள் படைபலமும் மக்கள் ஆதரவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். கிடையவே கிடையாது. கேள்விக்குறின்னு கூட சொல்ல முடியாது. இல்லைன்றதை ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். தமிழ்நாட்டில் மாற்றுக் கட்சிகள் எத்தனை இருந்தாலும் இன்றைக்கி அவங்க வந்த நோக்கத்தையும் கொள்கையும் கோட்பாட்டையும் அவங்க யாரை எதிர்த்து அரசியல் பேச வந்தாங்களோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி அவங்க கூடவே நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் கூட்டணி வச்சுட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் சொல்கிறேன்,
தமிழகத்திற்கான ஒரே மாற்று தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான், எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு மக்களிடையே அவ்வளோ வரவேற்பு இருக்குது, ஆதரவு இருக்குது. இன்னைக்கு அவர் பின்னாடி இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் அவர் பின்னாடி போய் இன்னைக்கு அரசியல் பேசிகிட்டு இருக்கான். நானும் அப்படிதான். அரசியல்லாம் என்னன்னே தெரியாமல் இருந்து எத்தனையோ பேர், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும், குழந்தைங்க முதல் கொண்டு ஒரு ஆர்வமாக ஒரு கட்சி கூட்டத்துக்கு வராங்கன்னா அது இவருக்கு தான். இன்னைக்கு அத்தனை பேரும் அரசியல் கற்றுட்டு அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களால் மட்டும்தான். அரசியல்லாம் சாக்கடை அப்படின்னு ஒதுங்கி இருந்த இளைஞர் கூட்டம் இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து இங்கே அரசியல் களத்தில் நிற்கிறாங்க, மக்களோட பிரச்சனை பேசுகிறாங்க அப்படின்னா தளபதி விஜய் அவரை நம்புகிறாங்க. அந்த ஒரு மனுஷனை நம்புறதுனால எல்லாம் வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க. அவரும் எங்களை நம்புகிறாரு. எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்களும் அவரை கைவிட்ட மாட்டோன்ற ஒரு நம்பிக்கையில் அவரும் இருக்கார். நாங்களும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவரும் எங்களை கைவிட்ட மாட்டார். இந்த மக்களுக்கான அரசியலை தான் அவர் கையில் எடுப்பார். மக்களுக்கு எதிரான எந்த ஒரு செயலிலையும் அவர் ஈடுபட மாட்டார். மக்களுக்கு எதிரான அரசியல் அவர் கையில் எடுக்க மாட்டார்னு ஒரு நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் லைஃப்பையும் பேசி இங்கே அரசியல் பண்ணுன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது, எங்கள் தலைவருக்கு கிடையாது, எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. அப்படி ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் லைஃப்பையும் பேசி இங்கே பாலிடிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் நோண்டி எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அதெல்லாம் வெக்கக்கேடான விஷயங்கள் அதெல்லாம். ஸோ இண்டிவிஜுவல் லைஃப்பை தவிர்த்து மக்களுக்கு என்ன பண்ண முடியும், மக்களுக்கான அரசியல் என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும். எங்கள் தலைவரும் அதை தான் யோசிக்க சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட பர்சனல் லைஃப்பை தளபதி விஜய் அவர்கள் பார்த்துப்பார். கண்டிப்பாக எங்களை அவரோட பர்சனல் லைஃப்பை வச்சு நாங்கள் தலையை குனிகிற அளவுக்கு அவர் நடத்துக்க மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் தளபதிக்கும் அது தெரியும், அவர் அந்த விஷயத்த பண்ண மாட்டார். ஸோ அந்த நம்பகத்தன்மைன்றது எங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் எந்த விஷயங்களை கொண்டு வந்து திணிச்சாலும் அதை எங்ககிட்ட இருந்து நீங்கள் எடுக்க முடியாது. நாங்கள் அவர் மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கையையும் அன்பையும் ஆதரவையும் நீங்கள் எவ்வளோ வேணால் கொண்டு வந்து கொட்டுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, எலெக்ஷன் வரைக்கும் அவர் மேலே என்னென்ன விஷயங்களை திணிப்பீங்க, சினிமா துறையிலேருந்து எத்தனை பேர் கூட்டிகிட்டு வந்து என்னெல்லாம் பேச வைப்பீங்கன்றதெல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டிஃபால்ட்டாக. நீங்கள் எல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ணாத விஷயமா? ஸோ அதுக்கு மேலேயும் பல விஷயங்களை பண்ணுவீங்க தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக. ஸோ அதை எல்லாத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிப்போம். எங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் அவரை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். அவர் பின்னாடி இல்லை, அவர் கூடவே நாங்கள் நிற்போம். அவரும் எங்கள் கூடவும் இந்த மக்கள் கூடவும் நிற்பார். ஸோ இனிமேல் மக்களாகிய நாம் வர எலெக்ஷன் வரைக்கும் இந்த செய்தித்தாள்கள்லேயும் நியூஸ் சேனல்லையும் என்னென்ன விஷயங்கள் வருதோ அதையெல்லாம் துளியும் நம்பக்கூடாது. அதுவும் விட அந்த யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு பேசுவாங்க பாருங்கள், எல்லாரும் அப்படியே பக்கத்துலேயே உட்காந்து எல்லா விஷயத்தையும் பார்த்த மாதிரி பேசுவாங்க. எல்லாமே அரசியல் புரோக்கர். அவங்களுக்கு காசு வருது, வருமானம் வருதுன்னா என்ன விஷயத்தை வேணால் பேசுவானுங்க. அவனுக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்னா, பதவி கிடைக்குது அப்படின்னா அந்த பதவிக்காக அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேணால் பேசுவானுங்க. இன்றைக்கி அரசியல்ன்றது அந்த நிலைமையில தான் இருக்குது. அரசியல் அப்படின்றது சேவை அப்படின்ற ஒரு மனப்பான்மை யாருக்கிட்டையும் கிடையாது. அரசியல்ன்றது ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டானுங்க. ஸோ அந்த அரசியல் பிஸ்னஸ் அப்படின்றத கண்ணோட்டத்தை உடச்சி அரசியல் ஒரு சேவை அப்படின்றத எங்களில் இருக்க பல இளைஞர்களுக்கு எங்கள் தளபதி இன்றைக்கி புரிய வச்சுருக்காரு. அதன் அடிப்படையில் தான் அரசியல் ஒரு சேவை அப்படின்ற மனப்பான்மையில் தான் நாங்கள் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். மக்களுக்காக களத்தில் போராடிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பல்வேறு ஆதரவாளர்களும் நண்பர்களும் தோழர்களும் தோழிகளும் தளபதிக்கு பின்னாடி இன்றைக்கி நின்றுட்டுருக்காங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அரசியலை ஒரு தொழிலாக பார்க்கல, அவர் அரசியலை ஒரு சேவையாக பார்க்குறாரு, மக்களுக்கான ஒரு பணியாக பார்க்குறாரு. அதனால தான் இங்கே தளபதி விஜய் அவர்கள் பின்னாடி இன்றைக்கி இத்தனை பேர் நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு வரும் காலங்களில் மக்கள்கிட்ட மக்களோட பிரச்சனை என்னவோ அதை கொண்டு போய் சேர்த்தணும், மக்களுக்கு ஆதரவாக நம்ம நிற்கணும், மக்களோட பிரச்சனையை நம்ம வெளியில் கொண்டு வந்து பேசணும். ஸோ இது எல்லாம் தான் செய்யணும். திமுக எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் திரும்பவும் இந்த ஆட்சி கட்டிலுக்கு வந்துடவே கூடாது. அப்படி வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றிடுவாங்க. ஸோ இதை நம்ம எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். போதும் மாற்றி திமுக அதிமுகன்னு போன வரைக்கும் போதும். தயவு செஞ்சு இனி வரும் எதிர்காலமும் இந்த மண்ணும் மலையும் வளமும் காடும் எல்லாம் செழிப்பாக இருக்கணும். இந்த ஆறு நதி எல்லாம் செழிப்பாக இருக்கணும். மக்களோட நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை மெயினாக நம்ம பாதுகாக்கணும். இந்த திமுகவும் அதிமுகவும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு போயிடுவானுங்க, எல்லாத்தையும் அழித்து சுருட்டிட்டு ஓடிடுவானுங்க. இங்கே இருக்கிற காசு எல்லாம் மக்களோட சொத்து எல்லாத்தையும் கொள்ளையடித்து அவனுங்க போய் வேறு நாட்டில் வெளிநாட்டில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவனுக்கு சொகுசாக வளர்ந்துட்டு போயிடுவானுங்க. கடைசியாக நம்ம தான் இங்கே கஷ்டப்படணும். ஸோ போதும், தயவு செஞ்சு உங்கள் எல்லாத்தையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது அப்படின்னா போதுங்க, இந்த திமுகவும் அதிமுகவும் நமக்கு போதும். வேறு ஒரு மாற்றுப்பாதையை நோக்கி நம்ம போவோம். ஒரு பீஸ்ஃபுல்லான அரசியல், மக்களுக்கான அரசியலை நோக்கி நம்ம போவோம். மக்களோட கஷ்டங்களை பேசுகிற ஒரு தலைவன் பின்னாடி போவோம். மக்களோட நலனை நேசிக்கிற ஒரு தலைவன் பின்னாடி போவோம்.
அது அது தமிழ் எல்லாருக்கும் அவங்க சொல்லலாம் இவங்களுக்கு என்ன அரசியல் கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது அப்படின்னுலாம், என்ன அனுபவம் இருக்குது, என்ன வேணால் பேசலாம். எங்களுக்கு நல்லது பண்ணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. எங்கள் தலைவனுக்கும் அதே ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தில் தப்பு நடந்தாலும் அந்த தப்பை திருத்திக்கிட்டு மக்களுக்கான அரசியலை பேசுகிறதுக்கு தான் எங்கள் தலைவர் எப்பவுமே தயாராக இருப்பார். தவிர உங்களை மாதிரி தப்பு மேலே தப்பு திருப்பி 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 பொய்யை பேசி பேசி காலை வாரி வர்றதுக்கு எங்கள் தலைவர் ஒருபோதும் ரெடியாக இருக்க மாட்டார். எப்பவும் அவர் மக்களோட ஒருத்தராக, மக்களோட சேவகனாக, மக்களோட வீட்டில் ஒருத்தனாக இருக்க தான் பார்ப்பாரு. தவிர உங்களை மாதிரி எவன் எப்படி போனான்னு என் பாக்கெட் நம்பினா போதும் அப்படின்ற அரசியல் நோக்கி எங்கள் தலைவர் எப்போவுமே நகர மாட்டார். மீண்டும் உங்களை ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.